கடவுளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மனிதன் சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறான். கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து திருவருகை காலத்தின் 3ஆம் வாரத்திலே சனிக்கிழமையிலே இந்த இறைவார்த்தை வழிபாடானது யார் யாரெல்லாம் கடவுளுக்கு அடிமையாக இருக்கிறானோ அவன் சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறான். இந்த லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 26 முதல் 38 வரை உள்ள இறைவார்த்தையிலே கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளுக்கு தோன்றி, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, இதோ நீர் கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று சொல்லக்கூடிய அந்த தருணத்திலே இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிட்டேன் என்று சொல்லக்கூடிய வேளையிலே தூய் ஆவி உம்மீது நிழலிடும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மை தாங்கிக் கொள்ளும் என்று சொல்ல கூடிய அந்த தருணத்திலே உடனே இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி அன்னை மரியாள் தன்னை முழுவதுமாக கடவுளுடைய திருவுளத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்திருந்தார். கடவுளுடைய திருவுளத்தை தன்னுடைய வாழ்வு முழுவதும் நிறைவேற்ற கூடியவராக இருந்தார். அவர் கடவுளுடைய வார்த்தைக்கு மட்டும், கடவுளுடைய குரலுக்கு மட்டும் செவிசாய்த்து அடிமையாக இருந்தார். அவ்வாறு இருந்ததால் இன்று அன்னை மரியாள் உலகிற்கெல்லாம் தாயாக இருந்து சரித்திரத்திலே இடம் பிடித்து நம் எல்லாருக்கும் மிக சிறந்த உதாரணமாக அன்னை மரியாள் விளங்குகின்றார் என்று சொன்னால் அது அன்னை மரியாளின் ஆண்டவரின் அடிமை என்று சொன்ன அந்த வார்த்தை. இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே எந்தெந்த மனிதரெல்லாம் ஆண்டவருக்கு நான் அடிமை என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு சில துன்பங்களை சந்தித்தாலும் அவர்கள் நிறைவான மகிழ்ச்சியையும் சரித்திரத்திலே இடம் பிடிக்கக்கூடிய மனிதர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நிறைய மனிதர்கள் பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாகி எதன் காரணமாக என்று பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் தரக்கூடிய இன்பங்களுக்கு அடிமையாக இருப்பது. முதலாவதாக பணம் மற்றும் பொருளாதாரத்திற்கு அடிமையாக இருப்பது. அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையிலே தன்னுடைய நேரம் எல்லாவற்றையும் அதிலே செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நேர்மை, உறவு, இறை நம்பிக்கையை துறக்கும் நிலை இதனால் உருவாகிறது. பணம் சேவை செய்ய வேண்டியது. இன்றைக்கு மனிதன் பணத்துக்கே சேவை செய்யக்கூடியவனாக அடிமையாகி இருக்கிறான். இரண்டாவதாக மொபைல், சமூக ஊடகங்கள், தொழில்நுட்பம். செல்போன் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாத ஒரு நிலை மனிதனுக்குள்ளே வந்துவிட்டது. அதே போலவே லைக், வியூ, ஸ்டேட்டஸ் இதற்காகவே வாழும் வாழ்க்கையாக மாறிவிட்டது. மனிதன் கைபேசியை பயன்படுத்தவில்லை, கைபேசி மனிதனை இயக்கக்கூடிய அளவிற்கு மனிதன் அடிமையாகி போய்விட்டான். பாவ பழக்க வழக்கங்கள், மதுபானம், புகை, போதைப் பொருள், தவறான உறவுகள், ஆபாசம் இவற்றிற்கு தன்னை முழுவதும் அடிமைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். சுதந்திரம் என்று நினைப்பது மெதுவாக அடிமைத்தனமாக மாறிவிடுகிறது. நான்காவது புகழ், பதவி, அதிகாரம். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம். பெயர், பதவி இல்லாமல் மதிப்பு இல்லை என்ற எண்ணம். எனவே மனிதன் கடவுளுக்காக வாழவில்லை, மக்களின் பாராட்டுக்காக மனிதன் பங்குகளிலும் சரி, பள்ளிக்கூடங்களிலும் சரி, பணி செய்யக்கூடிய இடங்களிலும் புகழ், பதவி, அதிகாரம், மற்றவர் என்னை பாராட்ட வேண்டும், மற்றவர் என்னை புகழ வேண்டும், மற்றவர் என்னை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக அந்த புகழுக்கும் பதவிக்கும் அதிகாரத்திற்கும் அடிமையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதை போலவே அகந்தை என்கின்றது. நான் என்ற சுயநலம், எனக்குத்தான் எல்லாம் தெரியும், கடவுளை வேண்டாம், நான் போதும் என்ற மனநிலை. இது ஒரு மிக ஆபத்தான அடிமைத்தனம், தன்னையே கடவுளாக்கியே கொள்வது. இத்தகைய ஒரு நிலையிலிருந்தும் மனிதன் வெளிவர வேண்டும். அதை போலவே பயம் மற்றும் கவலை, எதிர்காலம் பற்றிய பயம், தோல்வி பற்றிய பயம், தனிமை பற்றிய பயம். பயம் மனிதனை நம்பிக்கையிலிருந்து அடிமையாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது.
அதே போலவே பழிவாங்கும் மனம் மற்றும் வெறுப்பு, மன்னிக்க மறுப்பது, அன்பு செய்ய மறுப்பது, கடந்த காயங்களில் சிக்கி கிடப்பது, மற்றவர்களை கட்டுப்படுத்த நினைத்து நாம் தான் அடிமையாகி விடுகிறோம். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று மனிதன் இவ்வாறு எவற்றுக்கெல்லாம் அடிமையாகி இருக்கிறான் என்று பார்க்கின்ற பொழுது பணம் மற்றும் பொருளாதாரத்திற்கு அடிமையாகி இருக்கிறான், மொபைல், சமூக ஊடகங்கள், தொழில்நுட்பத்திற்கு அடிமையாகி இருக்கிறான், பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிறான், புகழ், பதவி, அதிகாரத்திற்கு அடிமையாகி இருக்கிறான், அகந்தை மற்றும் நான் என்கின்ற அந்த சுயநலத்திற்கு அடிமையாகி இருக்கிறான், பயம் மற்றும் கவலை என்பவற்றிற்கு அடிமையாகி இருக்கிறான், பழிவாங்கும் மனம் மற்றும் வெறுப்பு போன்றவற்றிற்கு அடிமையாக இருப்பதால் இன்று மனிதன் சுதந்திரமாக வாழாமல் இந்த உலக நாட்டங்களுக்கு அடிமையாகி பல மனிதர்கள் இந்த உலகத்திலே தன்னால் வாழ முடியவில்லை என்று சொல்லி தற்கொலை செய்யக்கூடிய மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது நாம் அன்னை மரியாளை போன்று ஆண்டவருக்கு மட்டும் அடிமையாக இருக்கிற பொழுது நாம் எல்லாருமே நிறைவான மகிழ்ச்சியையும் சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடியவர்களாக மாற முடியும். மாறாக இந்த உலகம் தரக்கூடிய இன்பங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதிக துன்பப்பட்டு இறுதியிலே பிறரால் எழுந்து தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தையின் வழியாக அன்னை மரியாள் வழியாக அவங்களுடைய பரிந்துரை வழியாக இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பாடம், அன்னை கடவுளுக்கு மட்டும் அடிமையாக இருந்ததால் உலகம் முழுவதற்கும் தாயாக இருக்கிறார். நாமும் கடவுளுக்கு மட்டும் அடிமையாக இருப்போம். அப்பொழுது மீதி உள்ள எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். நாமும் இறந்தாலும் உயிர் தள்ளக்கூடியவர்களாக, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக, உண்மையான சீடர்களாகவும் சீடத்திகளாகவும் வாழ முடியும். எனவே கிறிஸ்து பிறப்புக்காக தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் கடவுளுக்கு மட்டும் அடிமையாயிருந்து பணி செய்யக்கூடிய, இறை வார்த்தையை வாழ்வாக்கக்கூடிய, கீழ்ப்படிதலோடு வாழக்கூடியவர்களாக வாழ தேவையான அருள் வேண்டிய இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன்.